ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கூலி படத்தோடைய முதல் நாள் வசூலை கம்பேர் பண்ணும்போது 2ஆம் நாள் வசூல் அதிகரிச்சிருக்குங்க. ஒரு சில ஏரியாக்களெல்லாம் இந்த படத்தோடைய அந்த 2ஆம் நாள் வசூல் ரொம்ப பிக்கராக இருந்திருக்கு. குறிப்பாக ஆந்திரா, ஹிந்தி பெல்ட். நம்ம அதை பற்றி ஆந்திரா பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஹைதராபாத்தில் எந்த அளவுக்கு அது ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடினுக்கு, அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டரே ஓப்பனாக வந்து போட்டிருந்தேன். நாங்கள் வந்து திரையரங்குலையும் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு போட்டிருந்தாரு. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் வார் செகண்ட் பார்ட் பெருசாக வந்து ஓடலைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். படம் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்றது ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் நார்த் இந்தியாவில் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, கிடுன்னு இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கூலி படத்துக்கு ஸ்க்ரீன்ஸ் ஷோஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. முதல் நாள் இந்த படத்தோடைய ஷோ கவுண்ட் வந்து 3634 இருந்தது. 2ஆவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா 4000 ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 5000 ஆயிடுச்சு. அப்படியே ஒரு 1000 ஷோஸ் அப்படியே கண்ணை மூடி கண்ணை தரத்துக்கெல்லாம் ஏற்றிட்டாங்கன்னா, ஹிந்தி பெல்ட்டில் குறிப்பாக இந்தமாரி 1000 ஷோஸ் ஏறுதுன்றதெல்லாம் மற்ற நடிகருக்கு பண்ணவே முடியாது. இந்த படத்துடைய ரிசல்ட் அந்த அளவுக்கு அற்புதமாக இருந்தால் மட்டும்தான் ஹிந்தி பெல்ட்டெல்லாம் இந்த அளவுக்குலாம் நீங்கள் 1000 ஷோஸ் ஒரு நாள் ஏற்றுறான்னா சர்வசாதாரணமாக, அதுவும் அங்கே வார் செகண்ட் பார்ட் கிளாஷில் வந்து ஒரு படத்தை தாண்டி ஏற்றுறான்னா அப்போ இந்த படம் நல்லா இருந்தால் தான் அதை ஏற்றுவாங்க. ஸோ ஹிந்தி பெல்ட்டில் நேற்றுக்கு டபுள் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வசூல் வந்திருக்குங்க. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் அமைய போகுது. இதில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, ஒரு யூடியூப் சேனல் சொல்லியிருக்காரு. அழகாக சொன்னார், நெகட்டிவ் ரிவ்யூஸ் எடுபடலை இந்த படத்துக்கு. நிறைய பேர் வந்து பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் கண்ட மினிக்கு ரிவ்யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம பிரசாந்த், இந்த பக்கம் வலைபேச்சு, அந்த பக்கம் ப்ளூ சட்டை மாறன், இவங்களெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறார். அவங்கள தான் சூசகமாக சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்களாம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் கிடைக்குது, நெகட்டிவ் இது பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நிறையா பப்ளிசிட்டி கிடைக்கும், அதனால நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி மக்கள் இந்த படத்துக்கு வந்து ஆதரவு தந்திருக்காங்க. ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடினுக்கு 3 நாளாக அதை கண்கூடாக பார்க்கும்போது அக்ராஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திரையரங்கு உரிமையாளர்கிட்டலாம் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து ஜெயிலர் தான் இது வரைக்கும் பெரிய வசூல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த ரெக்கார்டு இந்த படம் பீட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பெரிய வசூல் எதிர்பார்க்குறோம் இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி தான் அந்த முக்கியமான சில திரையரங்கிட்டலாம் பேசும்போது அவங்க வந்து சொன்னதாகவும் இவர் வந்து பேட்டியில் சொல்கிறார். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நான் காசி தேட்டர் சொல்லுவேன். இந்த இப்போ ட்வீட் போட்டாங்க, ஹெவி டிமாண்டாக இருக்குது, அதனால் நாளைக்கு காலையில் சண்டே காலையில் 8 மணி ஷோ நாங்கள் வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி நாங்கள் காலையில் 8 மணிக்கெலாம் வந்து ஸ்பெஷல் ஷோ போடுறோம் இந்த படத்துக்கு அப்படின்றத அறிவிக்கிறாங்கன்னா படத்துக்கு மக்கள் வந்து ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் அர்த்தம். ஸோ இனிமேட்டு இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் எடுத்து வச்சுட்டு படத்தை கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.